வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம Soldron 25 வாட் லிமிட்டட் எடிஷன் சால்ட்ரிங் அயனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சால்ட்ரிங் அயன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை. இன்ஃபேக்ட் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த சால்ட்ரிங் அயன் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலி இப்போ தான் நல்லா வாங்க முடிஞ்சுச்சு. இப்போ தான் மீன்ஸ் இதை வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக அந்த Soldron அன்பேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதை வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வீட்டில் சும்மாவே தான் இருந்துச்சு. இப்போ தான் கேமராலாம் எடுத்து செட்டப் பண்ணி திருப்பி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. ஸோ எப்பவும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேக்கிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பேக்கிங் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் 25 வாட் சொல்கிறீங்க எனக்கு என்ன பேக்கிங் கொடுக்குறாங்களோ அதே பேக்கிங் தான் இந்த எனக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக அதே பேக்கிங் தான், எந்த சேஞ்சுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அட்லீஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேக்கிங் ஆச்சு கொடுத்துருக்கலாம். பட் அதுலேயும் ஒரு 5 ரூபா 10 ரூபா சேமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இந்த அயனோட காஸ்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த அயனோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 630 ருபீஸ் போட்டிருக்கு. பட் நான் இதை வாங்கினது அரௌண்ட் 430 ருபீஸ் ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பேன். ஸோ நார்மல் அயனை விட இது டபுள் 3 டைம்ஸ் அதிகம்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பேக்கிங்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ பேக்கை ஓப்பன் பண்ணி சால்ட்ரிங் அயன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் நம்மளுக்கு Soldron ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ப்ரைஸை விட அதிகமாக வாங்காதீங்க, பேக்கிங்கில் எம்ஆர்பி மென்ஷன் ஆகிருக்கு, அந்த ப்ரைஸ்க்கு இல்லை அதை விட கம்மியாக வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிட்டு எப்படி டின்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் மேனுவலை படிங்கடா, இந்த டெக் வீடியோலாம் பார்த்து மேனுவலை தூக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி டின்னிங் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சால்ட்ரிங் அயன் பிட்டு எப்படி டின்னிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அயனுக்கு வருவோம். ஸோ இந்த அயன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டன்னிங்காக ஒரு பிளாக் கலர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக்கு மேட்சிங்காக பிட்டும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பிளாக் கலரில் சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த பிளாக் கலருக்கு ஏற்ற மாதிரி ஹைலைட்டாக கோல்டன் கலரில் நம்மளுக்கு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க இந்த மாடல். அதுக்கப்புறம் இதோட பவர் ரேட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ இந்த அயனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கலாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு விஷயம் கவனித்து பார்க்கலாம், இந்த அயன் ஸ்பெஷல் லிமிட்டட் எடிஷனுங்கிறங்காட்டி இதில் பெருசாக இவங்க எந்த சேஞ்சஸும் பண்ண கிடையாது. ஃபேக்ட்ரியில் பல்காக மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப இந்த பார்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை பாடிக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பாடிக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை இதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சைனாவில் ஹோல்சேலாக மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப ஒரு பேட்சுக்கு மட்டும் இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இவங்க. அதை தவிர இவங்க எதுவும் இதுக்கு பெருசாக ரிஸ்க் எடுத்துருக்க மாதிரி தெரில. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த அயனோட எலிமெண்ட் செராமிக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நார்மலாக வாங்குகிற சால்ட்ரிங் அயனோட எலிமெண்ட் பார்த்திங்கன்னா நிக்ரோம் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு செராமிக் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செராமிக் எலிமெண்ட்னு பார்த்தா ஹீட் கொஞ்சம் நல்லாவே டிஸ்பென்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதை நம்ம ஷோராக சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். இவங்க எந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு செராமிக் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எப்பவும் போல் சிங்கிள் ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அயனை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நார்மலாக இருக்க சால்ட்ரிங் அயனுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா தெரியும், இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சால்ட்ரிங் அயன். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, பட் இது பிளாக் கலரில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்டு இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கு போகிற இந்த கனெக்டிங் ஒயர்ஸ் இருக்கு இல்லையா, இது பார்க்குறதுக்கு ரெண்டுத்துலேயும் சேம் டு சேமாக இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 2 கண்டக்டர்ஸ் இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸாக இருக்கும். ஸோ இந்த டெர்மினல்ஸுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்க கண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்க ஒரு கண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்லேயும் அதே மாதிரி தான் 2 சிலிண்டர் கண்டக்டர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கிரவுண்டுக்கு போகிறது வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு கண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன எனக்கு ஒரு டவுட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து ஒரு நார்மல் எலிமெண்ட் இருக்க ஒரு சால்டரிங் அயனாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ மற்றபடி இதில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓ மை காட், இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிட்டை நான் ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த அவுட் சைடில் இருக்க மெட்டல் வந்து ரொம்ப வந்து மேலேபிளாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நான் ரிமூவ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டென்ட் இதில் வந்துருச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. பட் நான் நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த சால்டரிங் அயனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. டைட்டான பிட்டெல்லாம் நிறைய டைம் ரிமூவ் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணுறப்பவே வந்து ரொம்ப டென்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. டேமேஜ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். மேபி இது ஹீட்டை ஆகாதங்காட்டி இன்னும் சாஃப்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ண இது நல்லா ஹார்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சால்டரிங் அயன் பிட்டை ஃபர்ஸ்ட் டைம் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எலிமெண்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க மாதிரி தெரில. பட் சால்ட்ரான்லேருந்து ஒரு பார்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சொன்னால் நம்பவே மாட்டீங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே பார்ட் நம்பர் தான். ஸோ இதோட பார்ட் நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா MEL25A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட பார்ட் நம்பரும் MEL25A தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அயனோட மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 2015. இந்த அயனோட மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்திங்கன்னா 2019. ஸோ இதை தான் வந்து நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அயனை. இது வந்து 2019 மேனுஃபேக்சர் பண்ணது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணவுடனே நான் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதை வந்து ரீட்டெயிலில் வாங்கினேன். ஸோ இதை வாங்கி ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் இந்த அயன் வாங்கியிருக்கேன். பட் இதோட மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்தீங்கன்னா 2015. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த அயன் வந்து விற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட், இந்த அயனை வாங்கலாமா வேணாமா? கண்டிப்பாக நான் வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளே பார்த்தோம் இந்த அயனோட ஹீட்டிங் எலிமெண்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ பார்த்தா ஒரு கேஷ் கிராப் மாதிரி தான் இருக்குது. சொல்கிறாங்க செராமிக் ஹீட்டிங் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு, பட் இதில் வந்து செராமிக் ஹீட்டிங் எலிமெண்ட் மாதிரி தெரியல. பிகாஸ் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களை நம்பருக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அடுத்து வந்து இவங்க இதுக்கு இந்த லிமிடெட் எடிஷன் அப்படின்னு காட்டுறக்காக ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கலரை மட்டும் மாற்றிருக்காங்க. இது பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பேட்ச் மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப இந்த பிளாஸ்டிக்கை மட்டும் மாற்றி ஃபேக்ட்ரியில் சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ இதை ஒரு லிமிடெட் எடிஷனுக்கான ஒரு ஸ்பெஷலான விஷயமாக நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. அடுத்தது என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிட்டு. ஸோ பிட்டு வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் பெயிண்டடாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இவங்க என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் கரெக்டான குவாலிட்டி ஆஃப் பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணலன்னா இது வந்து ஃபேடாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ஸ்மோக் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீட் பண்ணுறப்ப. ஸோ இது எதுக்கு வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு ஷோகேஸ் பீஸாக வந்து வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் அதில் இருக்கும். எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்கு ஐடியாஸ் நீங்கள் கொடுக்கலாம், சஜஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.